நண்பர்களே, OnePlusல இருந்து கருன்னு ஒரு பெட்டி அப்படி கபார்னு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்குமப்பா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துருவோம். ஓ, குரலி வித்தையா? எந்த சைடு ஓப்பன் பண்ணுறது தான் தெரியல. இது பிடைச்சரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன. OnePlus Pad 2 அதான் ஃபர்ஸ்ட் இருக்குது உள்ள. அடுத்ததா OnePlus Pad ஸ்மார்ட் கீபோர்ட். ஸோ அதையும் வச்சிருவோம் ஓரமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு OnePlus Stylo 2. நண்பர்களே, உள்ள எதுவுமே ஐயோ உள்ள ஒன்று இருக்குது, ஆனால் அது வேஸ்ட்டு தான், யூஸ் பண்ண முடியாது. தம்பி பத்திரமா கொண்டு வச்சிரு. ஸோ ஃபர்ஸ்ட் த கிரேட் OnePlus 2. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பின்னாடி கொடுத்துருக்க ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றிட்டு ஆப்பிள் மாதிரியே ஸ்டிக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதே நல்லா சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. உளுந்துராத உளுந்துருச்சு. எடுக்கும் போதே சூப்பராக இருக்குது. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. டேப்ன்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அப்போலாம் இல்லை. ஸோ இந்த கவரையை ரிமூவ் பண்ணுவோம். இந்த ரிமூவ் பண்ணுறதே காணும். கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ரிமூவ் பண்ணணும் நண்பர்களே. இப்படி ஓப்பன் பண்ணணும். ஆஹா, சில்லுன்னு இருக்குது. ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க, குயிக் கைடு இருக்குது, சேஃப்டி கைடு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்ததாக 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், அதுக்கு கேபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச உள்ள வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, இது நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் கீபோர்டை இதில் இன்சர்ட் பண்ணி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பின்னாடி வச்சாலே மேக்னெட்டிக்கில் வந்து பிடிச்சிருது. அதுக்கு அடுத்ததாக இது ஓஹோ, இந்த இடத்துல அப்படி அழகாக உள்ள ஜாயிண்ட் ஆயிடுது. லேப்டாப் மாதிரியே ஆயிடுச்சு நண்பர்களே. OnePlusலேருந்து லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. செட்டப்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்ததாக இதை பற்றி பேசுவோம். இப்போ வந்து இந்த Stylo 2 எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். டெக்ஸ்டர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரிஜினல் பென் அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் அந்த ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்டோடு கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது. நம்மளோட பாட்டமில் ஒரு சில்வர் ஃபினிஷ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டைலஸ்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுது. இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி டிவைஸ் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த OnePlus Pad 2 பொறுத்தளவில் இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.1 inches வந்து இருக்குது. இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே தான். ஆனால் குவாலிட்டி டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசொல்யூஷனும் வந்து சூப்பராக இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 nits வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ பெரிய ஒரு டிவைஸ், பெரிய ஒரு டிஸ்பிளே அப்படின்றதுனால இந்த 600 இதுக்கு வந்து போதுமானதாக வந்து இருக்குது. ஸோ ப்ராசர்னு பார்க்கும்போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 3 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான ஒரு ப்ராசஸர் தான். ப்ராசர் சைட்லேயும் வந்து பெரிய இஷ்யூ வந்து இல்லை. ஸோ நம்ம அடுத்தடுத்து இதோட இது அப்படின்றத செக் பண்ணி இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது இதில் என்னென்ன குறைகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். இது இல்லாமல் ஒரு 13 மெகாபிக்சலில் ரியர் சைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து 9510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 67 வாட்ஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை இதில் வந்து மொத்தம் 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது. இதிலே வந்து ஸ்பேஷியல் ஆடியோ, ஓவர் ரியாலிட்டி ஆடியோ, ஹோலோ ஆடியோ, இந்த மாதிரி பலவிதமான ஃபீச்சர்ஸ் நம்ம எனேபிள் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார்லாம் நீங்க டால்பி விஷன்ல வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல HDR சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. HDR இருக்கிறதுனால நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கிளாரிட்டியான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் அந்த பிரைட்னஸோட லெவலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அடுத்ததாக இந்த டேப்லெட்டில் முக்கியமானது இதோடைய OS. இதில் வந்து Oxygen OS 14 தான் கொடுத்துருக்காங்க. Oxygen OS 14ல நிறைய விதமான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். OnePlus உடைய ஓப்பன் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். அதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஓவரால் இப்போதைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டேப்லெட்டாக இருக்கட்டும், அது மாதிரி இந்த கீபோர்ட்லையுமே பலவிதமான அப்கிரேட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த Stylo 2லையும் பலவிதமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது மூணுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த டேப்லெட் மற்றும் இந்த கீபோர்டு, இந்த Stylo 2 உடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கிடையில நான் வேற ஏதாவது பைட்ஸ் இருந்ததுன்னா நான் ஷார்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். இதை பத்தி எதுனா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த OnePlus Pad 2 ஓட விலையை பொறுத்தளவுல ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8,500 ரூபாய்க்கும்,
அது மாதிரி இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து காஸ்ட்லியாக தெரிஞ்சால் கூட நல்ல ஒரு ஒர்த்தபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்து தெரியுது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திப்போம். நான் ஜான்சன் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.